டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. குட் மார்னிங் பாய்ஸ். இன்னைக்கு டே என்னன்னு பார்த்தீங்கன்னா 14th August அண்ட் அப்சல்யூட்லி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இட்ஸ் அ கூலி டே. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. நேற்று சாயந்தரம் வேற லோக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காப்புல, எல்சியூ கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ பார்த்துட்டு வந்து பேசுவோம். 3 hours later. One coolie equal to 100 bashas. கூலி பத்தி ஒன்னு சொல்லணும்னா ஒரு சூப்பர்வான இன்டெலிஜென்ட்டான ஃபிலிம். The moment I got to know Rajni sir's film, after many years, sir, I have said yes to a film without hearing script, without hearing anything. And then he said, it looks like Thalapathy for me. முடிச்சிடலாமா? ஏன்னா ஏன் லோக்கினா ஏன் ரொம்ப ரொம்ப நம்பி இருந்தானா? நீ ஏனா இப்படி பண்ண? இன்னும் சத்தியமா நம்ப முடியல. இரு கிள்ளி பாத்துக்கிறேன், உண்மையோ பொய்யோ தெரியல. ஆனா ஒண்ணுனா லோக்கினா, நீ மட்டும் கிடையாது, கடந்த 1.5 வருஷமா தமிழ் சினிமால இவங்க எல்லாம் பெரிய டைரக்டர்ஸ் பா, நல்ல படமா கொடுப்பாங்க அப்படின்னு நம்பினவங்க எல்லாம் மொக்க படமா எடுத்து குத்தினே இருக்கீங்களப்பா. குத்தினே ஆடியன்ஸ் முதுகுல குத்தினே இருக்கீங்களே. யோசிச்சு பாருங்களேன், இனிமே தமிழ் சினிமால ஒரு சிவாஜி, கத்தி, துப்பாக்கி, அயன், 7ஆம் அறிவு, தசாவதாரம் இந்த மாதிரியான படத்தெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாதுல்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மொக்க படத்தை எடுக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுன்னு படத்துக்கு போறதுக்கு முன்னாடில இது ஒரு நல்ல படம் தான் அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் நம்ப வச்சு ப்ரீ புக்கிங்லயே கல்லா கட்டிட்டு அதுக்கு ஒரு போஸ்டர் வேற போட்டுட்டு கேட்டா படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான். ஆனா ப்ரொடியூசர் போட்ட படத்தெல்லாம் எடுத்துட்டாருப்பா, படம் ஓடிச்சு, மொக்க படம் எல்லாம் கிடையாது, பிளாப் எல்லாம் கிடையாது, ஓடிச்சு அப்படின்னு இன்டர்வியூ வேற கொடுப்பீங்கல்ல. லிட்டரலி இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஸ்கேம். ஸ்கேம்னா என்னன்னு தெரியுமா? நம்ப வச்சு ஏமாத்துறது. அதெல்லாம் சரி, எவன்டா அந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தது? எவன்டா அந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தது? சொல்லி தொலைங்களாண்டா. எவன்டா அந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தது? நியாயமா அந்த படத்துக்கு பி சர்டிபிகேட் தானே கொடுத்துருக்கணும். ஏன் அது ஏ சர்டிபிகேட் கொடுத்தது? ஆனா ஒண்ணுங்க, திரும்ப என் மண்டையில ஒரே ஒரு கேள்வி தான் ஓடின்னு இருக்குது. இந்த படத்தை யார் எடுத்திருந்தாலும் ஒத்துக்கலாம், ஆனா லோக்கினா நீயானா அது? உண்மையை மட்டும் சொல்லுனா. சன் பிக்சர்ஸ்ல ஏதோ அடிச்சு ஒத்துக்க சொன்னாங்களா நீ தான் அந்த படத்தை எடுத்தனு? ப்ரொடக்ஷன்ல எதுவும் சண்டையா? இல்ல தலைவரே கதை எழுதி கொடுத்துட்டு அதை நீ தான் பண்ணனு சொல்ல சொன்னாரா? சொல்லுனா சொல்லு ப்ளீஸ். மண்டையெல்லாம் வெடிச்சிரும் போல இருக்குது. இல்லன்னா அந்த அறிக்கையாவது விடு, நான் மொத்த படமும் ஃபேக், நான் திரும்ப எடுத்து தரேன்னு உன்னை சோசியல் மீடியால போட்டு பொழந்துன்னு இருக்காங்க. ஆனா எனக்கு இல்ல, உன்னை அடிக்க கூட மனசு வர மாட்டேங்குதுண்ணா. சோ வணக்கம் டோலர்களே. ஆக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரோஸ்டோ ட்ரோலோலாம் கிடையாது, ஜஸ்ட் ஹவு டு மேக் அ பி படம் ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்கில்ட் அப்படின்றதாங்க லைவ் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். அப்ப ஆரம்பிக்கலாங்களா? முன்னாடி வந்து உங்களை வளர்க்கணும்னு நினைச்சோம், இப்போ வந்து பொழக்கணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். After watching the entire film in dubbing studio, Rajni sir told me one thing. It looks like Thalapathy for me. Really? I'm Kamal fan, sir. Thalapathy for me. Really? Thalapathy for me. Really? Thalapathy for me. Really? நான் கேட்டேனா? நான் ஒன்னும் லோகேஷ் ஆஹா ஓஹோ டைரக்டர் அப்படின்லாம் சொல்லிட மாட்டேன். ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல இல்ல, தான் எடுக்கக்கூடிய படங்கள்ல காட்டக்கூடிய டிராமாஸா இருக்கட்டும் சரி, சீன்ஸா இருக்கட்டும் சரி, அதை நம்பும்படியா ப்ராப்பரான பேக் ஸ்டோரிஸோட, ப்ராப்பரான கேரக்டர் ஆர்க்கோட, ரைட்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் இப்போ குறைவா இருக்கும் பொழுது, அதுல ஒரு மனுஷன் இப்படி எல்லாம் படம் பண்ணும் பொழுது, யோ நீ ஒரு நல்ல டைரக்டர் தாயா அப்படின்னு தோண வச்ச ஒரு டைரக்டர்னா அது லோகேஷ் தான். இவரோட ரைட்டிங்காக மட்டும்தான் இவர் இது வரைக்கும் எடுத்த எல்லா படங்களுமே ஓடிச்சு. ஏன் இதுக்கு முன்னாடி பச்சைல கடத்துறதையோ இல்ல ஹைப்பர் லிங்க் ஸ்டோரியோ இல்ல பல நாள் மறைஞ்சு வாழ்ற ஹீரோ இதெல்லாம் தமிழ் சினிமா இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதா? அப்படி இருந்தும் இவர் எடுக்கக்கூடிய அதே பழைய கதைகள்லாம் ஏன் இன்னைக்குமே ரசிக்கும்படியா இருந்தது அப்படின்னா அந்த கதையில இருக்கக்கூடிய டீடைலிங்ஸ் அண்ட் ஸ்கிரீன் பிளேக்காக மட்டும்தான். அவளை ஏங்க லோகேஷ் இது வரைக்கும் கொடுத்த எந்த ஒரு இன்டர்வியூனாலும் எடுத்து பாருங்க, அதுல படத்தை பத்தி எதனாவது கேள்வி கேட்டாங்கன்னா, சார் அந்த கேரக்டர் இருக்குல்ல அது அப்படி பண்ணணும்னா அது என்னவா இருந்திருக்கணும், இல்ல அந்த அதுக்கு முன்னாடி சீனை பாருங்களேன், அந்த சீன்ல அந்த கேரக்டர் அது பண்ணின்னு இருக்கும் அப்படின்னு தன்னோட ஒவ்வொரு கதையுமே அணுவா ரசிச்சு ருசிச்சு எழுதி அதை பத்தி சொல்லும் பொழுதுல பாக்குற நமக்கு ஐயோ எப்பேற்பட்ட டைரக்டர்ல ரைட்டிங்னா இதுதான்ப்பா, மனுஷன் பின்னி இருக்காப்ல அப்படின்லாம் நமக்கு தோணும்.
அதுதான் பிரச்சனையே. சோ இப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் ரைட்டிங்னா என்னன்னே தெரியாத, ரைட்டிங்ல கதை எதை நோக்கி போகுதுன்னே கிளாரிட்டியே இல்லாத ஒரு படத்தை கொடுத்திருக்கிறது தாங்க ஆச்சரியமே. நாம ஒன்னும் எல்சிஓவோ இல்ல பக்கத்து ஸ்டேட்ல இருந்து கேமியோவெல்லாம் கேட்கல, ரைட்டிங்ல உருப்படியான ஒரே ஒரு படம் தானே கேட்டோம். கேட்டா சொல்லிடுவாங்க இந்த படத்துக்கு யாருக்கும் ஹைப்பாக சொன்னது, ஹைப்பே நம்ம படத்தை பார்த்தா படம் நல்லா தான் இருக்கும்னு. நாமளா சொன்னோம் 100 பாஷான்னு, நாங்களா சொன்னோம் அடுத்த தளபதினு, நாங்களா சொன்னோம் 10 ஃபயர் 10 ட்ரம்னு, இல்ல நாங்க தான் நமக்கு நாமளே இந்த படம் ரைட்டிங்ல பிரில்லியண்டான படம் அப்படின்னு சொல்லி ஹைப் ஏத்திக்கிட்டோமா. 1 கூலி equal to 100 பாஷாஸ் அப்படின்னு சொன்னியல 10 கப்பு 10 ஃபயர் எல்லாமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னியல It looks like Thalapathy for me. அப்படின்னு சொன்னியல ஆன்லைன்ல லோக்கிய போட்டு பொலன்னு இருக்காங்க. யோ லோக்கி கதை நீ தான் எழுதுனியா இல்ல ரத்னா கிட்ட எதுவும் கொடுத்து எழுதுனியான்னு. ஆனா உண்மையா ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன், லோக்கி கூட ரத்னா சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லா படமுமே நல்லா இருக்குது. ரத்னா ஒர்க் பண்ணாத ஒரே ஒரு படம் கூலி, அது இப்படி இருக்குது. அப்ப உண்மையா என்ன? யோ லோக்கி அப்ப இத்தனை நாளா ரத்னா எழுதி கொடுத்த கதையை தான் வந்து நீ படமா பண்ணின்னு இருந்தியா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல. அவளை ஏங்க நம்மலாம் கொண்டாடக்கூடிய விக்ரமோட இன்டர்வல் போர்ஷன் இருக்குதுல, அதுவே ரத்னா கொடுத்த ஐடியா தான். இத லோகேஷ் ஒரு சில இன்டர்வியூல எல்லாம் சொல்லிருப்பாரு. பட் இதெல்லாம் விடுங்க, ஜோக்ஸ் அப்பார்ட். எனக்கு லோக்கிய அடிக்க தோணல. ஆனா ஒரே ஒரு கேள்வி தாங்க மண்டையில ஓடினே இருக்குது. எப்படி இப்பேற்பட்ட ஒரு மனுஷனால இப்படி ஒரு படம் பண்ண முடிஞ்சது? அது ஒரு 2 வருஷமா இல்ல, எனக்கு புரியல. 2 வருஷமா இதான் ஒட்டின்னு இருந்தீங்களா? இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு. கதையை ஓபன் பண்ணா கிங்பின் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற பேர்ல சைமன் ஒருத்த மொத்த ஹார்பரையுமே கவர்மெண்ட் இருந்து டெண்டர் எடுத்து நடத்தினு வரான். அப்படிப்பட்ட அந்த போர்ட்டுக்குள்ள யாராலையுமே போக முடியாது. ஈவன் உள்ள வேலை செய்யற ஒர்க்கர்ஸையுமே கூட ஃபுல்லா செக் பண்ணி போன்லாம் வாங்கி வச்சுட்டு தான் அனுப்புவாங்க. ஏன்னா அவனுங்க உள்ள லக்ஸரி வாட்சஸ் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் ஸ்மகிள் பண்றாங்க அப்படின்னு ஒரு டீசென்டான இன்ட்ரோ. இந்த இன்ட்ரோவை குத்து முச்சா 5000 கோடியில பிசினஸ் பண்ணிட்டு இருக்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்க. அது என்னன்னா, இவனுங்க யாரையாவது கொலை பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த பாடியை மறைச்சு வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறானுங்க. எப்படி கான்ஃபிளிக்ட் பில்ட் பண்றாங்க பாருங்க. இப்போ இவனுங்க கொல்றவங்களை எல்லாம் மறைச்சு வைக்க ஒருத்தர் கூட்டினு வராங்க. அது வேற யாரும் கிடையாது, சத்யராஜ் ராஜசேகர் அப்படின்ற கேரக்டர். அவரு பாத்தீங்கன்னா அத்தை விட பெரிய காமெடி. நவீன முறையில் ஆளை கொள்ளும் மிஷின் அப்படின்னு அவர் ஒண்ணு கண்டுபிடிச்சு உட்கார்ந்திருக்காப்ல. அவரோட கண்டுபிடிப்பு என்ன தெரியுங்களா? இந்த செத்ததும் பணத்தை எரிப்பாங்கல்ல, அப்படி பணத்தை எரிக்கிறதுனால வர புகையால சூழல் மாசுபட்டுதான். அதனால அண்ணன் புகையே வராம பணத்தை எரிப்பது எப்படி அப்படின்னு ஒரு எலக்ட்ரானிக் சாரை கண்டுபிடிச்சுன்னு உட்கார்ந்திருக்காப்ல. அதுக்கு கவர்மெண்ட்ல அப்ரூவல் கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்டா இங்க அவ்வளவு வாகனங்கள் இருக்குது, அதுல வர புகையால சூழல் மாசுபடுது, அது உங்க கண்ணுக்கு தெரியல. விதவிதமான ஃபேக்டரின்ற பேர்ல என்னென்னத்தையோ கொண்டு வந்து புகையா போடுறீங்க, அதனால சூழல் மாசுபடுது, அது உங்க கண்ணுக்கு தெரியல. நம்ம துண்டு பணத்தை எரிச்சதுனால புகை வந்துருச்சு, அதுல சூழல் மாசுபட்டுருச்சு, அதுக்கு ஒரு நவீன பூச்சிக்கொல்லும் மெஷின். இந்த ரீசன்ஸ் எல்லாம் பாருங்களேன். கொலை பண்ணிட்டு பணத்தை மறைச்சு வைக்க கஷ்டப்படுற வில்லன் குரூப் அந்த பணத்தை எஃபிஷியன்ட்டா எரிப்பது எப்படி அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட சேர். இதத்தான் 2 வருஷமா எழுதுனியா லோக்கினா? இதத்தான் 2 வருஷமா எழுதுனியா? படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. எப்படி அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி. ஆக இப்படி பணத்தை எரிக்கிறதுக்காக ஒரு மிஷினை கண்டுபிடிச்ச ராஜசேகரும் பணத்தை ஒளிச்சு வைக்க கஷ்டப்படுற வில்லன் குரூப்பும் ஒன்னா சேர்ந்து ஒரு எக்கோ ப்ராஜெக்ட் பண்றாங்க. பாருங்க, அந்த வில்லன் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் சூழல் மேல ஒரு அக்கறையோட இருக்காரு பாருங்க. எங்க கல்ல கட்டி கடல்ல போட்டா கடல் கெட்டு போயிருமோ, இல்ல புதைச்சா மண்ணு கெட்டு போயிருமோன்னு ஆளை கூட்டின்னு வந்து பணத்தை கொடுத்து பணத்தை எரிக்கிறீங்க பாத்தீங்களா? இல்லீனே நீங்க. ஏன்டா 5000 கோடி பிசினஸ் பண்ணி கிங் பின்னா இருந்தும் பணத்தை ஒழிக்க தெரியாத நீ ஒரு டுபாக்கு ஒரு 2 நிமிஷத்துல கட்டைய வச்சு எரிச்சுன்னு போற பணத்துக்கு ஒரு மிஷினை செஞ்ச நீ ஒரு அரலூசு. 2 பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்றீங்க. அருமைடா, அருமை. இப்படி எக்கோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்த சைமனுக்கும் ராஜசேகருக்குள்ளாரையும் என்ன நடந்ததோ தெரியல. ராஜசேகர் மர்மமா செத்து போயிடுறாப்ல. அங்க வராருங்க நம்ம தலைவர் தேவா. இப்போ தேவாக்கும் ராஜசேகருக்கும் என்ன சம்பந்தம்? ராஜசேகர் எப்படி மர்மமா இறந்து போனாரு? இதெல்லாம் மர்மமா வச்சிருக்காங்க. நான் சஸ்பென்ஸா. தேவா ராஜசேகரோட சாவு வீட்டுக்கு போறாப்ல. அங்க போனா ஒரு குடிகாரன் சரியா சொல்லி வச்ச மாதிரி, அதுவும் தேவா பக்கத்திலே உட்காந்து உளறின்னு இருக்கான். இது மாதிரி எத்தனை பேரை நம்ம எரிச்சிருப்போம். இன்னைக்கு நீயே எரியறியப்பா. சரி, க்ளூவா கொடுத்துட்டா நம்ம வேலையை ஆரம்பிப்போம். தேவா அங்க டர்னிங் பாயிண்ட் ஆகுறாப்லைங்க. இருக்கு, ராஜசேகர் மர்மத்துல ஏதோ மரணம் இருக்கு. சாரி, ராஜசேகர் மரணத்துல ஏதோ மர்மம் இருக்கு. கண்டுபிடிக்கிறேன், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். நேரா போறாப்ல. ராஜசேகர் பொண்ணு ஸ்ருதி கிட்ட போய், வாமா உன் அப்பா சாவுல ஏதோ மர்மம் இருக்குது, வா போய் ஒன்னா கண்டுபிடிக்கலாம். பன் பட்டர் ஜாம்ல என்ன இருக்கும்? ஜாம். வெரி குட். சனி லியோன் சைஸ் என்ன? கம் ஆன். 40 30 40 சார். சூப்பர். முட்டை போண்டா எப்படி இருக்கும்? லைக் a cricket ball சார். வெரி குட். விராட் கோலி எத்தனை முட்டை ஆடி இருக்காரு? அனுஷ்கா சர்மா சார். புடிச்சேன். வாமா உன் அப்பா சாவுல ஏதோ மர்மம் இருக்குது, வா போய் ஒன்னா கண்டுபிடிக்கலாம். எப்படி சிவா கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் இப்ப பேசுறது நேரம் இல்ல சார். இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட்.
இந்த தேவா யாருங்க? சாதாரண ஒரு மேன்ஷன் வச்சுன்னு இருக்க ஒரு சாதாரண ஆள், அவ்வளவுதான். அப்படித்தான் சொல்றாங்க படத்துல. இப்போ இந்த ராஜசேகர் இருக்கார்ல, அவர் ஹார்ட் அட்டாக்கால தான் செத்து போனாரு அப்படின்ற அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் இருக்குது. ஆனா தேவா போய் உண்மையான அட்டாப்சி ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்னு எடுத்துன்னு வராப்ல. இல்ல போலீஸ்க்கே கிடைக்காத இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் இவருக்கு எப்படி கிடைச்சது? அப்புறம் நேரா போய் அந்த குடிகாரனை சந்திக்கிறாப்ல. அவன் ஒரு குடோனுக்கு கொண்டு போய் அங்க ஒரு சேரை காட்டுறான். இப்ப இந்த குடிகாரன் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. அவர் வேற யாரும் கிடையாது, அந்த பணத்தை எரிக்கிற சேருக்கு அசிஸ்டன்ட் இவர்தான். ஆனா அந்த மிஷினை ஆபரேட் பண்ண மட்டும் அவருக்கு தெரியாது. இவர் தான் அந்த கதையோட முக்கிய புள்ளியே. தேவாக்கும் ராஜசேகருக்கும் அவளை ஏன் சைமனுக்கே தெரியாத விஷயம்லாம் கூட இவருக்கு தெரிஞ்சிருக்குங்க. சைமனை பத்தி தெரியும், ஹார்பருக்குள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியும், ராஜசேகர் எப்படி சைமன் கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்றது தெரியும், தேவாவை பத்தி தெரியும். அவளை ஏங்க தேவாவோட காலே வராத அந்த லேண்ட்லைனுக்கு கால் பண்ணி கூலி நம்பர் சொல்றவங்க தான் தேவாவோட புள்ளான முத கொண்டு தெரியும். ஆனா அந்த மெஷினை மட்டும் ஆபரேட் பண்ண தெரியாது. அதெல்லாம் சரிடா, யாரா நீ இவ்வளத்தையும் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்க? இதெல்லாம் ராஜசேகர் உன்கிட்ட சொன்ன நேரத்துக்கு தேவா கிட்ட சொல்லிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் வருதுல, அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னத்த பாரிக்கிறது? சோ தேவா எதுக்காக ராஜசேகரை கொன்னாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஹார்பருக்குள்ள போறாப்ல. ப்ரோ அதான் செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்க, உள்ள விட மாட்டானுங்க அப்படின்னு சொன்னீங்களே ப்ரோ, எப்படி போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜசேகர் செத்த பின்னாடில அந்த குரூப் பணத்தெரிக்கிறதுக்கு ஆள் இல்லாம தேடின்னு இருக்காங்க. ஏண்டா எத்தனையோ படத்துல எத்தனையோ விதவிதமான பிரச்சனை எல்லாம் வில்லனுங்களுக்கு இருந்து பாத்துருக்கேன்டா. ஆனா முதல் தடவையா ஒரு குரூப் பணத்தெரிக்க வழி இல்லாம சுத்துனாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையை இங்கதான்டா பாக்குறேன். சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார், இவன் நேத்தே இறந்துட்டான் சார், இவனை வச்சுட்டு எங்கேயும் சுத்தவும் முடியாது சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். சத்தியமா முடியாதுங்க, நீங்க போலீஸ் சார்ஜ் கூட்டி வாங்க. 10,000 ரூபாய் தராங்க சார், 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் சரி சார், நான் இந்த மாதிரி பணத்தை அடிக்க மாட்டேன் சார், வெளியே போங்க சார். சோ அந்த வில்லன் குரூப் என்ன பண்றாங்கன்னா, அதான் ராஜசேகர் போயிட்டாரு, அவரோட பொண்ணு ஸ்ருதி இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு போய் பணத்தை எரிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போக, தேவால சார் நானும் பணத்தை எரிக்கிறவன் தான் சார், ராஜசேகர் ஃப்ரெண்ட், எனக்கும் பணத்தை எரிக்க தெரியும், நானும் வரேன் அப்படின்னு அவங்க கூட ஏறி உட்காந்து போயிடுறாப்ல. அங்க உள்ள போனால தேவாக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் இருக்குதுங்க. ஹார்பருக்குள்ள அவர் மட்டும் மொபைல் எடுத்துட்டு போலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாக்குள்ள போலாம், கழுத போர்ட்டுக்குள்ள எங்க வேணாலும் போலாம், முடியுமா கடல்ல நடந்து பக்கத்து ஊருக்கு கூட போலாம். எவன வேணாலும் அடிக்கலாம், எவன வேணாலும் தூக்கி போட்டு மிதிக்கலாம், சைமனோ தயாலோ எவனும் ஒண்ணும் கேட்க மாட்டான். சரி தலைவர் உள்ள போயிட்டாரு, இனி கதை சூடு பிடிக்க போகுது. சைமன் என்ன பண்றான், அவனோட பிசினஸ் என்ன, இந்த போஸ்டர்ல எல்லாம் வாட்ச மெயினா போட்டிருந்தாங்கல்ல, அதனால இவன் ஏன் இந்த வாட்ச் எல்லாம் கடத்துறான், அதுல என்னமோ இருக்குது, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறாருங்க அப்படின்னு உட்காந்தா, உள்ள போன தலைவருக்கு பணத்தை எரிக்கிற வேலை புடிச்சு போய் மனுஷன் அதை விரும்பி பண்ண ஆரம்பிச்சு அங்கேயே செட்டில் ஆயிட்டாப்ல. சார் ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன், இது உங்க பாதி, இது எந்த எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. இவ்வளவு பரபரப்பா போயின்னு இருக்க பணத்தை எரிப்பது எப்படி டுட்டோரியல்ல குறுக்க மோனிகா வராங்க. இந்த மோனிகா சாங் இருக்குல்ல, இதுவே மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக வைக்கப்பட்ட சாங் அப்படின்னு லோக்கியே சொல்லியிருந்தாப்ல. அதாவது ப்ரொடியூசர் சொல்லியிருப்பாரு, இவர் வச்சிருப்பாரு, அததான் பயப்புள்ள அப்படி சொல்லிட்டு இருக்குது. பட் இப்ப அது மேட்டர் கிடையாது. இந்த மோனிகா சாங்கோட சிச்சுவேஷன் சொல்றேன் கேளுங்க. தயாளுக்கு ஒரு கால் வருதுங்க, கேங்ல ஒரு போலீஸ் பையன் இருக்கான், அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. சோ அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாப்ல. அப்போ அங்க ஒரு கேப்டன் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. எது ஹார்பர்ல ஒரு கேப்டன் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. அண்ட் ஷீ இஸ் மோனிகா. அங்க வைக்கிறாங்க சாங், கேப்டன் பொண்ணு ஒரு குத்தாட்டம் போடுது. இதை இவங்களோட மார்க்கெட்டிங் டேர்ம்ல சொல்லணும்னா ஒரு ஐட்டம் சாங். கூட அந்த ஸ்பைய தேடி போன தயாலும் குத்தாட்டம் போடுறாருங்க. எனக்கு இல்ல ஒரு செகண்ட் கொட்டக்கிட்ட எல்லாம் கலங்கிருச்சு. லோகேஷ் படத்தை தான் பாத்துட்டு இருக்கோமானு திரும்ப திரும்ப என் மண்டையில ஒரே ஒரு கேள்வி தாங்க ஓடினே இருக்குது. இந்த படம் லோகேஷ் தான் எடுத்தாரா இல்ல இவனாவது அடிச்சதும் ஒத்துக்க வச்சாங்களா அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் மோனிகா டான்ஸுக்கு மட்டும் ஒரு 50 ரூபாய் எடுத்துட்டு பாக்கி 180 மட்டும் கொடு, காம்ப்ரமைஸா போயிடலாம். நாங்க போறோம், பேலன்ஸ் பேமெண்ட் கொடுங்க. இதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டிட்டு போறீங்க, எங்க கூட்டிட்டு போறீங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டிட்டு சாவடிக்கிறதுக்கு? இந்த மோனிகா சாங் முடிஞ்சா படத்துல ஒரு ட்விஸ்ட். இந்த சைமன் இருக்கான்ல, அவன் வந்து தயால கொன்னுறான். கேட்டா 8 வருஷமா அவங்க கேங்ல ஒரு ஸ்பை இருக்கான, போலீஸ் ஸ்பை, அதுதான் தயாலுன்றானுங்க. சரிப்பா, சரி ஒரு வேல்யூபிளான ட்விஸ்ட்னே வச்சுக்கலாம். தயால பல முறை சைமன் மண்டையில சுத்தியால அடிச்சு ஐஸ் கட்டில போட்டு வச்சுன்னு இந்த தேவாவை கூப்பிட்டுல, நீ இவனை போய் புதைச்சிரு எரிச்சிடாத அப்படின்றானுங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க, இந்த தேவா எதுக்கு உள்ள வந்தாப்ல? ராஜசேகரை கொன்னவனை கண்டுபிடிச்சாரா? அதெல்லாம் இல்லைங்க, இல்ல. சரிங்க, அத கூட விடுங்க. இத்தனை பேரை எரிக்கிறாரே, சைமன் ஏன் இத்தனை பேரை கொல்றான், அவன் என்ன பண்றான், அதையாவது கண்டுபிடிச்சாரா? இல்லங்க, இல்ல. இப்படி எதுவுமே இல்லாம தான் ஏன் வந்தோன்றதையே மறந்துட்டு சைமன் சொன்ன ஒத்த வார்த்தைக்காக தயால புதைக்கிறதுக்காக தூக்கின்னு போறாப்ல தலைவர். நான் சொல்லல, தலைவன் வந்த வேலையை மறந்துட்டு தந்த வேலைக்கு அடாப்ட் ஆயிட்டாப்ல. பணம் வருதுல, மறுபடியும் அங்க ஒரு ட்விஸ்டிங்க. புதைக்கும் போது பார்த்தா தயால் எழுந்துக்கிறான். திடீர்னு பாடி எந்திரிச்சிருச்சு. யாராவே எவன்டா என்னை தூங்கும்போது போச்சாங்களா? எரிச்சிட்டு போனே, தூங்க முடியாதனால தானே போலாம். தலைவருக்கு
இருக்குல்ல, என்ன செய்யறதுன்னே புரியல. அப்போன்னு பார்த்து சைமன் கால் பண்ணி நீ அவனை கொன்னுரு, நான் அவனுக்கு ஒரு gift தானே அப்படின்றான். ஆனா தலைவர் லேசப்பட்டாளா தயால ஸ்ருதி கூட ஒரு ட்ரெயின்ல ஏத்தி அனுப்பி வச்சுட்டு சைமனை பார்க்க போறாப்ல. அங்க போனா சைமன் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுறான். அந்த ஃபுட்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா தயால் தான் ராஜசேகர கொல்ற மாதிரி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும். கட் பண்ணா தயால் தேவாக்கு கால் பண்றான். அப்போ பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல ஏத்தி அனுப்பி வச்ச தயாலும் ஸ்ருதியும் இல்ல, இப்போ ட்ரெயினோட என்ஜின்ல இருக்காங்க. அவளை ஏங்க ஸ்ருதி தான் அந்த ட்ரெயினையே ஓட்டின்னு இருக்காங்க. எனக்கு இல்ல ஒரு செகண்ட் கதி கலங்கிருச்சு. மறுபடியும் ஒரே ஒரு டவுட் தான்டா, இது லோக்கி படம் தானா? எப்படி டாக்டர் படிக்கிற ஸ்ருதிக்கு என்ஜின் ஆபரேட் பண்ண தெரியும்? இன்னா கணக்கு இது, இன்னா படம் இதுன்னு நம்மளே குழம்பி போயிருக்கும் போதுல தயால் சொல்றான், இப்படி உன் ஃப்ரெண்டு ராஜசேகர் நான் தான் போலீஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டான், அதனால தான் அவனை கொன்னுட்டேன். இப்ப நீ கூட நான் செத்துட்டேன் அப்படின்றத சைமனுக்கு சொல்லிட்டேன். இனிமே நான் அங்க இருந்து பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீ தான் அங்க இருந்து முச்சு வைக்கணும். அது வரைக்கும் ஸ்ருதி என்னோடதுப்பா அப்படின்னு சொல்ல, அப்போ சொல்றாரு தலைவர் முச்சிடலாமா? அங்க குடுக்குறாங்க இன்டர்வல். அதனால முடிக்க வேண்டிய வேலை இல்லாதே, நீ அங்க இருந்து முடிக்கிற முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? இல்ல இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம், ஆனா எதுவுமே இல்ல. இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி லோக்கி கிட்ட ஒரு சில இன்டர்வியூஸ்ல எல்லாம் கேட்பாங்க, உங்களுக்கு கூலில பிடிச்ச சீன் எதுன்னு. அதுக்கு அவர்ல எனக்கு இந்த படத்துல தலைவரோட இன்ட்ரோவோ இல்ல கிளைமேக்ஸோ பிடிச்சதை விட இந்த படத்தோட இன்டர்வல தியேட்டர்ல ஆடியன்ஸோட பாக்குறது தாங்க அவளோட இருக்கேன், அவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. நீங்க சொன்ன இன்டர்வல் தானா சார்? இல்ல நான் கேட்கிறேன், நீங்க சொன்ன இன்டர்வல் தானா? எனக்கு பல கேள்விகள் இருக்குது லோக்கி சார். உண்மையாவே சைமன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்திருந்தான் அப்படின்னா ராஜசேகர் தயால் ஒரு போலீஸ் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதையும் அவன் பாத்திருப்பான். அப்படி பாத்திருந்தானா தயால சைமன் எப்பவோ போட்டு தள்ளி இருக்கலாமே, அதை பண்ணலையே ஏன்? அதுக்கு முதல்ல எதுக்கு இப்ப ராஜசேகர் தயால் ஒரு போலீஸா இல்லையான்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் கூட விட்டுருங்க, தலைவர் உள்ள வந்தது எதுக்கு? நண்பனை கொண்டவனை கண்டுபிடிக்க. அதெல்லாம் விட்டுப்புட்டு எதுக்கு தயால் சொல்றதுக்கும் சைமன் சொல்றதுக்கும் ஆமாஞ்சாமி போட்டுன்னு இருக்காரு? இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன், இந்த ராஜசேகர் சாவும் போதுல பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாரு. அப்படின்னா என்னடா அது? யாரோட கோடு வேடு? எதுக்கு என்னத்துக்குடா சொல்றாரு? இந்த லட்சணத்துல பவர் ஹவுஸ்னு ஒரு சாங் வேற. போய் சொல்லாம சொல்றா, 90 90 crores தானே. 90 கட்டிங் சார், சரக்கடிப்பேன். இது போக அந்த தயால் இருக்கான்ல, அவனை சைமன் சுத்தியால அந்த அடி அடிச்சும் அவன் சாவல. ஆனா ராஜசேகருக்கு தயால் நெஞ்சில 2 ஊம குத்துனோன்னு செத்து போயிடுவாரு. எப்படி லோக்கினா? எப்படி நீ சொன்ன இன்டர்வலே இந்த லட்சணத்துல இருக்குன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும். ஆனா நான் தியேட்டர்ல இல்ல, ஒருவேளை இப்ப நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல பதில் சொல்ல போறாங்க, அதுதான் படத்தோட செகண்ட் ஹாஃபாவே இருக்க போது, ஃபயரா இருக்க போதும் அப்படின்னு நம்பின உட்கார்ந்து இருந்து ஊட்டு போனது தாங்க மிச்சம். இன்டர்வல் முடிஞ்சா தேவா தயால எதனாவது பண்ணுவாப்லன்னு பார்த்தா தயால் தேவாவை புடிச்சு வேலை வாங்கின்னு இருக்கான். அந்த அது இல்ல அது அங்க இருக்கும், அதை எடுத்து கொண்டு வந்து இங்க வச்சிரு. இது இல்ல இது இங்க இருக்கும், இதை எடுத்து கொண்டு போய் அங்க வச்சிரு. திமுகலாம் நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ணை வீட்ல வச்சிரு. சரி வாஜரா. பேயே திமுகலாம் பண்ணை வீட்ல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜரா. மண்டகசாயம் தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சிரு. கிளம்பு. இப்படி தேவா தயாலோட கொத்தடிமையா வேலை செஞ்சுன்னு இருக்கும் பொழுதே திடீர்னு பார்த்தா தயால் ஒரு போலீஸ் இந்த பேட்ச் இந்த நம்பர் 8 வருஷத்துக்கு முன்னால அவனை ஸ்பையா உள்ள அனுப்புனாங்க. ஆனா அவன் உள்ள வந்து இவனுங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவனுங்களோட பணத்தை அடிச்சுட்டு ஓடுறதுக்கே பிளானா போட்டுன்னு இருக்கான். அவளையே அவன் பொண்டாட்டியும் கூட கூட்டின்னு வந்திருக்கான். அவ தான் சைமனோட பையனை லவ் பண்ணின்னு இருக்கான்னு அவளத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாரு. இல்ல நான் கேட்கிறேன், இந்த தேவா யாரு? சாதாரண ஒரு மேன்ஷன் தானே வச்சிருக்காரு, நினைச்சா போலீஸ்க்கே கிடைக்காத அட்டாச்சி ரிப்போர்ட் எடுக்கிறாரு. போலீஸே தயால ஸ்பையா உள்ள அனுப்பிட்டு இன்னும் தேடின்னு தான்ப்பா இருக்காங்க. ஆனா நீ என்னப்பா 2 நிமிஷம் பேக்ரவுண்ட் செக் பண்ணியே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம்ல. இது இப்படி நான் சார்லில அவரு ட்விஸ்ட்ன்ற பேர்ல ஒன்னு சொல்றாப்ல, தேவா உன் நம்பருக்கு கால் பண்ணி உன் கூலி நம்பரை யாரு சொல்றாங்களோ அவங்க தான்ப்பா உன் புள்ள. நான் இல்ல சரி எஸ்கேனா தான் வரப்போறாரு அப்படின்னு ரெடி ஆகிட்டேன். அப்போ பாத்தீங்கன்னா அந்த தயாலோட வைஃப் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் ஒண்ணு கூடி தான் உள்ள வந்திருக்காங்க. தேவா தயால் கிட்ட சொல்லும் பொழுது ஸ்ருதி கூட தான் இருப்பாங்க. ஆனா அந்த தயாலோட வைஃப் இல்ல சும்மா இருந்த சார்லிய சாரோட வச்சு எரிச்சிட்டு ஸ்ருதி கிட்ட போறாங்க. வெயிட் உனக்கு எப்படிமா அந்த சாரை ஆபரேட் பண்ண தெரியும்? இவ்வளவு நேரம் அது நவீன கண்டுபிடிப்பு, ராஜசேகருக்கு மட்டும்தான் ஆபரேட் பண்ண தெரியும்னு தான்டா சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப எப்படி இந்த அம்மா ஆபரேட் பண்ணுது? என்னடா இது? என்ன இது? இந்த படத்துல ஒவ்வொரு நாளும் எழுந்து இந்த படத்தை யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புது ஓட்டை கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு வெறும் ஓட்டை மட்டும் தான்டா இருக்குது கதையில. சரி நம்ம கதைக்குள்ள போவோம். இப்ப அந்த அம்மா போயிட்டு ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க, வாமா உன்னை தேவா கூட்டின்னு வர சொன்னாருன்னு. ஸ்ருதியும் எதை பத்தியுமே யோசிக்காம அவங்க கூட கிளம்பிடுவாங்க.
அதாவது அண்ணனோட பேரு லோகேஷ் கனகராஜ், ஆனா அண்ணனுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியும்ல, கஞ்சா கனகராஜ். இப்படி கஞ்சா கனகராஜ் கஞ்சா அடிச்சுனது எழுதுனாரான்னு தெரியல. லோக்கினா நீ தான் இதை பண்ணன்றத கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியலனா அப்படி ஒரு செய்கை. இப்போ இந்த தயாளோட பொண்டாடி ஸ்ருதியை கூட்டின்னு போனாங்கல்ல, அவங்க கூட்டின்னு போய் கொல்ல பாக்குறாங்க. அப்போ ஸ்ருதிக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வருது, உனக்கு எதனாவது ஆபத்து வந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூலி நம்பரை சொல்லுப்பா. ஏன்பா அப்படி சொன்னா யாராவது வருவாங்களா? அதெல்லாம் எவனும் வரமாட்டான், நான் இருக்க வரைக்கும் நான் தான் உனக்கு டாடி. சப்போஸ் நான் செத்து போயிட்டேன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூலி நம்பர் சொல்லு, உடனே உனக்கு ஒரு புது டாடி சப்ளை பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா 30 வருஷமா ஆஃப்லைன்ல இருக்கவே ஆன்லைன் வரணும். ஆனா நான் அதெல்லாம் சார்லி கிட்ட சொல்லியிருக்கேன். ஓ அப்ப தேவாவோட குழந்தை எஸ்கே அண்ணா இல்லையா? ரொம்ப நம்பின்னு இருந்தேனப்பா. அதெல்லாம் சரி, அப்படி 30 வருஷமா ஆஃப்லைன்ல என்னதான் பண்ணின்னு இருக்கீங்க? 20 வருஷம் ஆயிருச்சுல்ல, என்னன்னு மறந்துட்டு. இந்த 30 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல என்னமோ டிஏஜிங் எல்லாம் நல்லாவே பண்ணிருந்தாங்க. தலைவரோட லுக் அதே பழைய மாடுலேஷன் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அது மேட்டர் இல்ல. அந்த 30 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னா, இந்த தேவா, சத்யராஜ் கேரக்டர் ராஜசேகர், அப்புறம் உபேந்திராவுடைய கேரக்டர் காளிஷான், இவங்க எல்லாருமே கூலியா இருக்காங்க. அப்போ அவங்க கூலியா வேலை செய்யற இடத்துல சரக்கு கடத்தினாங்க அப்படின்றதுக்காக போலீஸ்ல புடிச்சிட்டு போயிடுறாங்க. புடிச்சிட்டு போயிட்டு அதுல ஒரு 100 பேரை நாடு கடத்தவும் பாக்குறாங்க. அப்போ அந்த ராஜசேகருடைய தங்கச்சியை தேவா தான் கல்யாணம் கட்டியிருக்காப்ல. சோ அதனால ராஜசேகர் சொல்றாரு, நீ இப்ப அந்த கூலிங்களோட போயிட்டேன்னு வச்சுக்கவே என் தங்கச்சியை மறந்துரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா தேவால அந்த 100 கூலிங்களோட போயிராப்ல. ஆனா அந்த 100 கூலிங்களையும் பாத்தீங்கன்னா நடுக்கடல்ல போலீஸ் கொல்ல பாக்குறாங்க. அப்போ அங்க தேவா ஃபைட் பண்ணி ஒரு 19 பேர் தான் தப்பிக்கிறாங்க. அந்த 19 பேர் தான் இப்ப மேன்ஷன் வச்சு ஆஃப்லைன்ல இருக்காங்க. அதுல அந்த காளிஷா கேரக்டர் மட்டும் ரூமுக்குள்ளே இருப்பானா, வெளியே வர மாட்டானா. அது ஏன்னா அவருக்கே தெரியாது. 2 hours later. ஆமா நாங்க கூலிங்க தான், ஆனா 18 பேர் இல்ல, 19. காளிஷா என்னடா கதை இது? இல்ல என்ன கதைன்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த 100 கூலிங்க போலீஸ்ல மாட்டினதுக்கு அப்புறமா ஏன் பழைய பாஸ், அதாவது இந்த சைமனோட அப்பா ஏன் கொல்ல பாக்குறாரு? அதுக்கெல்லாம் அப்புறமா யாருக்காக நீங்க இப்ப ஆஃப்லைன்ல இருக்கீங்க? யாரு உங்களை தேடின்னு இருக்கா? அதுதான் அந்த கூலிங்க எல்லாம் கொன்னதுக்காக பழைய பாஸ், அதாவது இந்த சைமனோட அப்பாவை கொன்னுறீங்கல்ல. அப்போ இப்ப யாருக்காக ஆஃப்லைன்ல இருக்கீங்க? அதுலயும் இந்த காளிஷா ஏன் உள்ளவே உட்கார்ந்து இருக்காரு? அவர் வெளியே வந்தா என்னதான் நடக்கும்? இப்ப நீ வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது, நீ ஒரு அடையாளம். வெளியே வா, இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. இது போக கூலியா இருந்த ராஜசேகர் எப்போ சயின்டிஸ்ட் ஆனாரு? ராஜசேகர் ஏன் தேவாவோட குழந்தைய சொல்லாமலே வளர்க்கிறாரு? தேவாக்கு ஸ்ருதிஹாசன் தான் தன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவே ஏன் அவர் சொல்லல? அதெல்லாம் கூட விடுங்க. முதல்ல தனக்கு ஒரு குழந்தை இருக்குன்றது ஏன் தெரியாம தேவா இருக்காரு? இந்த குழந்தை விஷயத்த சொல்றதுக்கு மேன்ஷன் வரைக்குமே வந்த ராஜசேகர் ஏன் திரும்பி வந்தாரு? சம்பந்தமே இல்லாத சார்லிக்கு ஏன் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காரு? லோக்கி குடிச்சிட்டதும் கதை எழுதுனியா இல்ல கேக்குறேன் குடிச்சிட்டதும் கதை எழுதுனியா? லாஜிக்ல ஓட்ட இருக்கலாம். இது என்னடா படத்துல பெரிய பாதாள குழியே இருக்குது. எனக்கு இதெல்லாம் விட ஒரு பெரிய டவுட் இருக்குதுங்க. இந்த படத்துல சைமனும் அவனோட ஆளுங்களும் அப்படி என்னதான் பண்றாங்க? இப்போ இந்த சைமனை வில்லன்னு காட்டிட்டோம், எப்படியாவது அவனை கொல்லணுமே அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிக்கும் பொழுது அங்க ஒரு கதை சொல்றாங்க. இந்த சைமன் இருக்கால, அவன் தாங்கிட்ட வேலை செய்யக்கூடிய கூலிங்களை எல்லாம் கொன்னு அவங்களோட ஹார்ட்ட ஃபாரினுக்கு கடத்துறானா. அதனால கிளைமேக்ஸ்ல சைமனை தேவா கொன்னுறாரு. எது? இந்த கூலிங்களுக்காக. யோ யோ இவ்வளவு நேரம் அவன் கொன்னவனலாம் நீ தானையா சார்ல வச்சு எரிச்ச? அப்போ தெரியலையா அவங்க கூலிங்கன்னு? ஏன் அப்போ வந்து சைமனை கொண்டிருக்க வேண்டியதானே? இவள ஏங்க அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல தன்னோட அப்பாவை கொன்னதே தேவா தான் அப்படின்றத கண் கூட இருந்து இந்த சைமன் கேரக்டர் பாத்துருப்பாருங்க. ஆனா பிரசன்ட்ல தேவாவை சைமனுக்கு யாருன்னே தெரியாது. என்னடா இதெல்லாம்? இன்னுமா என்ன தெரியல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் கூட விடுங்க. எனக்கு இதை விட ஒரு பெரிய டவுட் இருக்குது. இந்த படத்துக்கு போஸ்டர் செஞ்சவன் வேண்டாம், இந்த படத்துக்கு போஸ்டர் செஞ்சவன் வேண்டாம். எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்கப்பா, இந்த வாட்சுக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் ரஜினிக்கும் இந்த படத்துக்கு என்னையா சம்பந்தம்? இந்த படத்துல உண்மையா ஹீரோன்னு பார்த்தா ஷௌபி, மித்த எல்லாருமே கேமியோ தான். இந்த கேமியோன்னு சொன்னதுதான் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. இந்த சைமன் சாகும் பொழுது சொல்லுவான் தாஹா வருவான் உங்க எல்லாரையுமே கொல்லுவான்னு. அப்படி கிளைமேக்ஸ்ல தாஹாவும் வாராப்ல. யாரு? அமீர் கான். தண்ணி இல்லாத பாலைவனத்துல 4 நாயை கூட்டு வந்திருக்கான். கிளைமேக்ஸ்ல வாராப்ல வந்துல, ஐயோ தேவானா நீங்களா, ஒரு பீடி கிடைக்குமானா அப்படின்னு கிளைமேக்ஸ்ல 3 பேருமா சேர்ந்து பீடி அடிச்சுட்டு இருக்காங்க. யாரா நீங்களா? நியாயமா உங்க லாஜிக் படியே பார்த்தா சைமனை தேவா கொல்றதுக்காக காரணம் அந்த கூலிங்க எல்லாம் கொண்டு அவங்களோட ஹார்ட்ட ஃபாரினுக்கு கடத்தினாருன்னு. நியாயமா அந்த ஹார்ட் எல்லாம் கடத்த சொன்னது யாரு? தாஹா. அப்போ உங்க கேடுகட்ட கதைபடியே பார்த்தா நீ தாஹாவை தானே கொல்லணும். ஆனா நீங்க என்னப்பா 3 பேருமா சேர்த்து பீடி அடிச்சுன்னு இருக்கீங்க? வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். A few minutes later. நைனா டென்ஷனா இருக்கு, பீடி இருக்கா?
லோக்கினா நான் இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நீயாவே கான்சியஸா ஒரு மட்டமான ரைட்டிங்ல படம் ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சாலே உன்னால இந்த லியோ அளவுக்கு தான் ஒரு சுமாரான படம் பண்ண முடியும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் சொல்ற மேட்டர் புரியுது இல்ல? லியோ ரைட்டிங்கா ஒரு நல்ல படம் தான். ஆனா லோகேஷோட பிலிமோகிராஃபில பாத்தீங்க அப்படின்னா லியோ தான் ரைட்டிங்ல கொஞ்சம் ஆவரேஜா தெரியும். அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் செகண்ட் ஹாஃப் எல்லாம் நல்லா பண்ணிருக்க மாட்டாப்ல. சோ நீயாவே கான்சியஸா பண்ணணும்னு பண்ணாலே அந்த அளவுக்கு தான் ஒரு ஆவரேஜான படம் கொடுக்க முடியும் தான் நான் இவ்வளவு காலமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னாலையும் ஒரு பி படம் பண்ண முடியும் அப்படின்றத நிரூபிச்ச பத்தியா இல்லீனே நீனு. அது சரி, யார் அவன் ட்ரெய்லரை பார்த்துட்டு அண்ணா ஹைப்ப குறைக்கணும்ன்றதுக்காகவே ட்ரெய்லரை மொக்கையா கட் பண்ணி ஆடியன்ஸை ஃபூல் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னது கடைசியில பாருங்கடா, அண்ணன் பி படமா எடுத்து மொத்த ஆடியன்ஸையுமே ஃபூல் பண்ணிட்டாரு. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இந்த லோக்கினா எடுத்த படத்திலேயே ரொம்ப ஷார்ட் பீரியட்ல எடுத்தது அப்படின்னா அது மாஸ்டர் தான். அதே சமயத்துல ரொம்ப டைம் எடுத்து பண்ணது அப்படின்னா அது கூலி. ஐயோ, மாஸ்டரோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 10% கூட ரைட்டிங் இல்லையப்பா. ஏன், எதுக்கு? இதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். கன்னடத்துல இருந்த படம் எடுத்து பேன் இண்டியா போயிட்டு இருக்கு, தெலுங்குல வந்து பேன் இண்டியா போயிட்டு இருக்கு, நம்ம தமிழ்ல பேன் இண்டியா போகணுங்க. இந்த படத்துல நீங்க என்ன பண்றீங்களோ ஏது பண்றீங்களோ எனக்கு தெரியாது லோகேஷ், பேன் இண்டியா போகணும். ரிலீஸ் டேட் நீங்க பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது கதாநிதி மாறன் சார். இந்த பேன் இந்தியா படம் அப்படின்றது இருக்குல்ல, இதுதாங்க முக்கிய காரணமா இருந்திருக்கும். ஏன்னா அண்ணன் கதையில இருக்க கேரக்டர்ஸ்க்கு கேஸ்டிங் தேடி இருக்க மாட்டாப்ல. தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம்னு எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்தும் ஒவ்வொருத்தரையா கூட்டின்னு வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு எல்கேஜி குழந்தை கதை எழுதின மாதிரி இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதியிருக்காப்ல. அவனுக்கு யாராவது சொல்லி புரிய வைங்கப்பா. பேன் இந்தியா படம்னா தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு படம், அதோட கதையினால எல்லா ஸ்டேட்லயுமே ஓடணுமே தவிர பேன் இந்தியா ஸ்டார்ஸ் எல்லாம் கூட்டின்னு வந்து அதை ஒரு பி படமா எடுத்தா அது பேன் இந்தியா படம் கிடையாதுப்பா. புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நியாயமா யோசிச்சு பார்த்தா அந்த படத்துல அமீர் கானோட கேரக்டர் தேவையே கிடையாது. தேவாவோட மோட்டிவ் என்ன? ராஜசேகரன் கொண்டவன பழி வாங்கணும். அப்படி பார்த்தா சைமனோட கேரக்டரும் தேவை கிடையாது. ராஜசேகருக்கு 3 பொண்ணுங்கன்றது தேவை கிடையாது. அவள ஏன் உபேந்திரா கேரக்டர் தேவையே கிடையாது. மொத்த படத்திலேயே மனுஷனுக்கு 2 டயலாக்ங்க, லிட்டரலி 2 டயலாக். ஏன், எதுக்கு? லோகேஷ், நான் உன்கிட்ட ஒரு நல்ல ரைட்டிங் இருக்குதுன்னா தயவு செஞ்சு நீயும் இந்த பேன் இந்தியா படத்துக்கு பின்னால போறேன்னு லைஃபை தொலைச்சிடாதனா. இது நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு படம் தாங்க. நல்லா வந்திருக்க கூடிய ஒரு ஸ்கோப் இந்த படத்துல இருந்தது. இந்த படம் எப்படியெல்லாம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, சொல்றேன் கேளுங்களேன். இதுக்காக இப்ப இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கதையெல்லாம் நான் மாத்த போறது கிடையாது. சின்ன சேஞ்சஸோட சொல்றேன் கேளுங்க.